நித்யா, எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது? போர் அடிக்குதுடி. வெளியே பானிபூரி ஏதாவது சாப்பிட போலாம், வரியா? எனக்கு பானிபூரிலாம் வேணாம், காளான்னா ஓகே. சரி, நான் ஃபர்ஸ்ட் பானிபூரி சாப்பிட்டு அப்புறமா காளான் சாப்பிடுவேன். ஆனா நீ என் பானிபூரி எடுக்க கூடாது, ஓகேவா? சரிடி, எடுக்க மாட்டேன் அப்பா. இவ என்ன இங்கேயே படுத்து தூங்கிட்டா? அப்சரா, எந்திரி. பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் தூங்கக்கூடாது. ஏய் எந்திரி, இப்படி தூங்குனா வீட்டில் மூதேவி தான் பிடிக்கும். அம்மா. இப்போ எந்திரிக்கிறியா இல்லை மூஞ்சில சுடு தண்ணி எடுத்து ஊத்தவா? ஊத்துவீங்க, எங்க ஊத்துங்க பாப்போம். அதான் எந்திரிச்சிட்டல, போய் மூஞ்சி கழுவிட்டு வாப்போ. அம்மா. என்னம்மா? அம்மா, நானும் சமந்தாவும் பானிபூரி சாப்பிட போகிறோம். ஒரு 100 ரூபாய் இருந்தால் கொடுங்க. எதுக்குடி வெளியே போய் சாப்பிடணும்? ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா நானே வீட்டில் செஞ்சு தரேன். சாப்பிட்ற மாதிரி இருந்தா சாப்பிடுவாங்க. ஆமாம், நான் வடிச்சு கொட்டாம தான் நீங்கள் 2 பேரும் இப்படி மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களா? சரி, அப்சராவையும் கூட்டிட்டு போ. நல்ல தாய்க்குள்ளம். சரிம்மா, கூட்டிட்டு போகிறேன். நீங்கள் காசு தாங்க. சரி, எடுத்துட்டு வரேன். இப்போதானே தூங்கி எந்திரிச்ச, இப்படியே ஊத்த வாயோட வெளியே போகாத. போய் நல்லா வாயெல்லாம் கொப்பளிச்சிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்புறம் போ. சரிம்மா. நித்யா, அந்த பையன் சப்போஸ் இன்னைக்கு ஈவினிங் உங்க ஏரியாவுக்கு வந்தா எனக்கு காட்டு. சரி, காட்டுறேன். அமைதியாரு, இங்கே வச்சு எதுவும் பேசாத. ஓகே. ஐராமா, இந்தா காசு கேட்டல்ல, வச்சுக்கோ. அம்மா, உங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு வரவா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா. ஏம்மா, சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். காளான் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வரேன். சரி, மிச்சம் காசு இருந்தால் வாங்கிட்டு வா, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். சரிம்மா. அம்மாவே வெளியே போய் சொல்லிட்டாங்க. அவனை வர சொல்லலாமா? கால் பண்ணி பாப்போம், வந்தான்னா சூப்பர். ஹலோ. ஹலோ. செல்ல குட்டி, என்ன இப்போ கால் பண்ணிருக்க? பீட்டர், நானும் அக்காவும் இப்போ பானிபூரி சாப்பிட வரோம். எங்க ஏரியா கிட்ட வரியா? மீட் பண்ணலாம். ஐயோ, இப்போ முடியாதுமா. கொஞ்சம் ஃப்ரெண்டோட வெளியே இருக்கேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? பாப்பா, என்ன கோவமா? போ, உன் பேச்சு அக்கா, என்கிட்ட பேசாத. சரி சரி, நீ போ, பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே இரு. நான் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன், சரியா? இது நல்ல பிள்ளைக்கு அழகு. சீக்கிரமா வா. வரண்டி செல்லும். இப்போ ஃபோன் வைக்கிறேன், பாய். ஓகே பாய். நம்ம அதுக்குள்ள போய் ரெடி ஆயிட்டு வந்துடலாம். சாலி. அக்கா, ரெடி ஆயிட்டேன், போலாமா? போலாம் அப்சரா. அம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. சமந்தா, அந்த கடை இருக்குல்ல, அங்கே சூப்பராக இருக்கும் பானிபூரி, அங்கே சாப்பிடலாம். ஓகேடி. அண்ணா, ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க, ஒரு பிளேட் காளான் கொடுங்க. அப்சரா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பட்டாணி மசாலா. காளான் வந்து 2 பிளேட்டாக கொடுங்கண்ணா. ஒரு பட்டாணி மசாலா, ஒரு பானிபூரி கொடுத்துருங்க. இப்போதைக்கு அது போதும். எவ்வளோ ஆச்சு? 20 20 20, ஒரு 15, 75 ரூபா ஆச்சு. அண்ணா, அப்படியே ஒரு காளான் பார்சல் போட்டுருங்க. பார்சலுக்கு ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். போடவா? பரவாயில்ல, போடுங்க. அப்படின்னா 20 20 20, அப்புறம் ஒரு 15, அப்புறம் ஒரு 20, ஒரு 5, 25. அப்போ எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா ஆச்சு. இந்த கணக்குக்கு இவ்வளோ நேரமா 100 ரூபா ஆச்சு, பொழுது விடிஞ்சு போச்சுன்னு? அப்படி இல்லை, கணக்கு சரியா இருக்கணுமா இல்லையா, அதுக்கு தான். நீங்கள் இந்த ஸ்பீடில் கணக்கு பண்ணீங்கன்னா கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். சீக்கிரம் நாங்கள் சொன்னதை போட்டு கொடுங்க. சரி சரி, ஓரமா நில்லுங்கம்மா. வேகமா போடா. போயிட்டு தானடா இருக்கேன். இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இவனுக்காக நான் பணி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. செல்ல குட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. போடா லூசு கியூட்டி. எது? கியூட்டா இருக்க மச்சான், அழகா இருக்கடா. அடடா, பானிபூரி என்ன டேஸ்ட் தெரியுமா? சாப்பிடு சாப்பிடு.
நான் தான் சாப்பிட போறேன், உனக்கெல்லாம் தரமாட்டேன். எப்பவுமே சமந்தாக்கா காமெடி தான். ஆமா, காமெடியும் அவ தான், த்ரில்லரும் அவ தான். ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? சமந்தாக்கா கூட இருந்தா எப்பவுமே சிரிப்பா இருக்கு. நல்லா சொல்லு அப்சரா, என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலாம் உங்க அக்கா கொடுத்து வச்சிருக்கணும். எங்க கொடுத்து வைக்கிறது? நீ தான் எதுவும் கொடுக்கவும் மாட்டியே, ஏதாவது இருந்தா புடுங்க தான் செய்வ. ஏப்ப மச்சான் இங்க இறங்கிக்க, நான் போய் வண்டியை ஒரு ஓரமா விட்டுட்டு வரேன். சரிடா, நான் அப்படியே மெல்ல நடந்து முன்னாடி போறேன். என் ஆள் அங்கதான் நிப்பா, நீ பொறுமையா வா. சரிடா. அச்சச்சோ, ஓய், வரமாட்டான்னு நினைச்சேன். வந்துட்டான். என்ன இவ எதுக்கு அவனை பார்த்து சிரிக்கிறா? ஒரு வேலை இருக்குமோ? இங்க வா. என்னது புரியல? அப்சரா? அக்கா, யார் அப்சரா அது? ஃப்ரெண்டுக்கா. ஃப்ரெண்டு தானே, அதுக்கு ஏன் பயப்படுற? போய் பேசணுமா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம். ஏய், வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன், பயப்படாத. உன் ஃப்ரெண்டு தானே, போய் பேசணும்னா பேசு. சரிக்கா. ஆமா, எனக்கு தெரியாம யாரு ஃப்ரெண்டு? என்ன வர சொல்லிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்கா? அக்கா, அது என் கிளாஸ்ல கிருத்திகா இருக்கல்லக்கா, கிருத்திகாவோட அண்ணன் தான் இது. அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் பார்த்துருக்கேன். கிருத்திகா அண்ணனா? கிருத்திகாக்கு அண்ணன் யாரும் இல்லையே, ஒரே ஒரு அக்கா தான். அவளும் என் கூட தான் படிச்சா. இதில் எங்கேருந்து வந்த அண்ணன்? அக்கா, அது பெரியம்மா பையன்க்கா. எப்பவுமே இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ போகும்போது ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அப்புறமா அப்பப்போ பார்ப்பேன். ஸோ அப்படி தெரியும். ஓ அப்படியா, சரி சரி. ஹாய். அட, அந்த பொண்ணு. டே 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 மச்சான், என்னடா மச்சான்? ஐயோ மச்சான், அந்த பொண்ணுடா. நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுடா. யாரு? டே, அந்த பர்பிள் கலர் டாப் போட்டிருக்காளா, அந்த பொண்ணுடா. சமந்தா. ஏய் சொல்லு நித்யா, என்ன? சமந்தா, அந்த பையன்டி. யாரு? உன் தங்கச்சி பேசிட்டு இருக்காளே அவனா? அவன் இல்லை, பக்கத்தில் ரெட் ஷர்ட் அவன்தான். சரி இல்ல, பாத்துக்க. ஏய், நான் என்னடி பண்ணேன்? ஒன்ன இல்ல, உன் தங்கச்சி சரி இல்ல. தங்கச்சியா? பீட்டர், இதான் எங்கள் அக்கா. அது எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு. பீட்டரா? இது கிறிஸ்டின் நேம் மாதிரி இருக்கு. சமந்தா, என்ன பீட்டருங்கிறா? இது ஏதோ கிறிஸ்டின் நேம் மாதிரி தானே இருக்கு. கிறிஸ்டின் நேம் மாதிரிலாம் இல்ல, கிறிஸ்டின் நேம் தான். இந்த பையன் என் சர்ச்சு தாண்டி. இவன்கிட்ட உன் தங்கச்சிக்கு என்ன பேச்சு? என்னடி சொல்ற? நல்லவன் இல்லையோ? அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்ல. என்னடி, என்னாச்சு? சமந்தா. ஏய் தம்பி. என்ன? என்னது என்னையா? என்ன இங்க வந்து நிக்கிற? நான் வந்து இங்க எதுக்கு வருவாங்க? பானிபூரி சாப்பிட வந்தேன். சரி இல்ல. எனக்கா பானிபூரி சரியில்லையா? சரி, வேற கடைக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் இந்தாம்மா, 3 பிளேட் பானிபூரி தின்னல்ல, இப்ப சரியில்லைங்கிற. இந்த ஏரியா தானே, வந்து உன் மண்டைய உடைக்கிறேன்டா.